கண்டிப்பாக சொல்லியாகணும். இந்தியாவில் முதன்முறையாக ஒரு தேர்தல் விழிப்புணர்வுக்காக நடத்தப்படுகிற ட்ரோன் ஷோ கடலூர்ல நடக்க இருக்கு. ஒரு வரலாற்று மிக்க ஒரு ஷோவாகவும் இது மாறும்போது பிரம்மாண்டமாக இருப்பது 7:30க்கு ஷார்ப்பாக இதே அரங்கத்துல நடக்க இருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க எல்லாருமே ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர்ஸும் இணைய போறாங்க. பேச்சுலர்ஸ் பேண்டோட இணைஞ்சு ஒரு இசை நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு. சோ அது எல்லாருக்குமே முன்னாடி a moment to snap in the stage. Okay. So தேர்தல் திருவிழால ஒரு அழகான பெண்மணி ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஒரு குழந்தைனே சொல்லலாம். பட் ஆனா இவங்க தேர்தல் பத்தி அவங்களுடைய விஷயத்தை சொல்ல வந்திருக்காங்க, பதிவு பண்ண வந்திருக்காங்க. ஓவர் டு வர்ஷா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உழைப்பவர்களுக்கே ஆளுகின்ற உரிமை உண்டு என்ற உண்மையை உலகமெல்லாம் உணரட்டும் என்று உடலிலே எத்தனை உறுப்பு இருக்கு, இயற்கை நம் விரல்களுக்கே மகுடம் சூட்டியது. விரலின் நுனிமை நம் தேசத்தின் வலிமை. ஒவ்வொரு குடிமகனின் மிகப்பெரிய ஜனநாயக உரிமை வாக்குரிமை. நாம் அனைவரும் வாக்களிப்பது நம் அனைவரின் கடமை. அந்த கடமையை சரியாக செய்யாமல் சாக்கடை சரியில்லை, சாலை சரியில்லை என்று கூறினால் எப்படி? பல நாடுகளில் அந்நாட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க மக்கள் உரிமை இல்லாமல் அல்லல் படுகின்றன. ஆனால் நமக்கோ உரிமை கிடைத்தும் அதை ஏற்காமல் அலட்சியப்படுத்துகின்றோம். உங்களின் அந்த ஒரு வாக்கிற்கு நல்லவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது தவறானவர் தேர்ந்தெடுக்கப்படாமலும் போகலாம். ஒரு வாக்குதான் என்று ஏன் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அந்த ஒரு வாக்கு சட்டமன்ற தேர்தலில் பலத்த அதிர்வை தந்தது. ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி வென்றுவிடும் என்ற நிலை. அப்பொழுது அந்த வேட்பாளர் வெறும் ஒரே ஓட்டு வித்தியாசத்தால் தோல்வியை தழுவுகிறார். அப்பொழுது அவர் ஓட்டு எண்ணிக்கையை மீண்டும் சரிபார்க்க சொல்கிறார். மீண்டும் அதே எண்ணிக்கைதான். அவர் பெற்றது 62,215. வென்றவர் பெற்றது 62,215. இதில் இன்னொரு உண்மை என்னவென்றால் அவரது குடும்பத்தினரில் 2 பேர் வாக்களிக்கவில்லை. அவர்கள் மட்டும் வாக்களித்தால் அந்த தேர்தலின் முடிவே மாறியிருக்கும். சீர்மிகு பாரதம் செழித்தோங்க சிந்தனை செய்து வாக்களிப்போம். 100% வாக்களிப்பை உறுதி செய்வோம். இதை குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் மாவட்ட ஆட்சியருக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய ஓய்வு நினைக்கிறேன். அந்த குழந்தைகளுடைய கான்பிடன்ஸ்க்கும் அந்த ஆக்சென்ட்டுக்கும் அந்த ஃப்ளோவுக்கும் சொன்ன மாதிரிதான் 18 வயதுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக உங்களுடைய வாக்க வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி செலுத்தணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் வர்ஷா அவர்களுக்கு. நான் டெய்லியில் நெஞ்சிருக்கக்கூடிய டிகிரிட்டரிஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. சோ அடுத்ததாக நமக்காக காணொலியில ஒரு குறும்படம் வந்துட்டு இது தேர்தல் கடலை நம்பி வாழ்றதான் எங்க வாழ்க்கை. அந்த வெள்ளி நிலாதான் எங்களுக்கு வெளிச்சம். தரையில பிறகு வச்சு நாங்க மறந்துடுவோமோ? தேர்தல் நாள் அன்னைக்கு கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம். ஓட்டு போறது எங்க உரிமை இல்லைங்க, எங்களோட கடமையும் கூட. நாடு என்ன செஞ்சது நமக்குன்னு கேட்கறத விட்டுட்டு நாட்டுக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம மனசாட்சியை கேட்டா தேர்தல்ல ஓட்டு போடணும். என்ன நான் சொல்றது சரிதானே?